வணக்கம். நான் உங்கள் ஃபினெக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் 10ஆம் தேதி இன்றைக்கு திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் கிரீன்ல முடிவடைஞ்சிருக்கு. இந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னால லாஸ்ட் 40 நாளாவே அமெரிக்காவில் ஷட் டவுன் இருந்துச்சு. அது இப்போ ஓரளவு ஒரு எண்டுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 2 செய்திகளும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்கா, அதுவும் நல்ல வளர்ந்த நாடுகள்ல முக்கியமான நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா அடிக்கடி இதே மாதிரி ஷட் டவுனை சந்திச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்டி அரௌண்ட் 40 நாள் அமெரிக்கா ஷட் டவுன்ல இருந்திருக்கு. இப்போ அந்த நாட்டோட செனட் சபை ஒப்புதல் கொடுத்ததோட அடிப்படையில தான் இந்த ஷட் டவுன் முடிவுக்கு வரதா தெரியுது. பொருளாதார முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால அந்த நாட்டில் எந்த மெஜாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் செனட் சபையுடைய ஒப்புதல் ரொம்பவே முக்கியம். அதுவும் மெஜாரிட்டியா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையில லாஸ்ட் 40 நாளாவே பெரிய அளவில் அமெரிக்கால அதுவும் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஷட் டவுன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ செனட் சபையில இதுக்கு ஆதரவு கிடைச்சதோட எதிரொலியா இது ஓரளவு ஓவருக்கு வருது. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஹெல்த் கேருக்கு ஏற்கனவே கொடுக்கக்கூடிய மானியத்தை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுனாலதான் இந்த நிதி செலவின மசோதாவை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இதை தொடரணுங்கிறத எதிர்கட்சிகள், அதாவது டெமோக்ராட் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதை வர்ற டிசம்பர் மாசத்துல திரும்ப விவாதம் நடத்தணும், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஏறத்தாழ 9 லட்சத்துக்கு மேல அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்கள 7 லட்சம் பேருக்கு மேல சம்பளம் கொடுக்க முடியாம இருந்துச்சுங்க. இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனை கொஞ்சம் கொஞ்சமா இனிமே ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வளர்ந்த நாட்டுல, அதுவும் உலகத்துல மிகப்பெரிய வல்லரசா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுடைய கடன் ஏறத்தாழ 37 ட்ரில்லியன் டாலருக்கு மேல போயிருக்கும் போது இப்போ நிறைய பேக்கேஜ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்க அதிபர் வெளிநாடுகள்ல டாரிஃப் இஷ்யூ மூலமா கலெக்ட் பண்றாங்கல்ல பணம், அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை தாண்டி மற்ற மக்களுக்கு எவ்ரி சிங்கிள் பர்சனுக்கும் ஒரு தலைக்கு $2000 கொடுக்கறதா ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னால அந்த 37 ட்ரில்லியன் டாலரோட அந்த கடன் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தவங்க இப்போ ஒரு தலைக்கு $2000 கொடுக்குறாங்க. இந்திய மதிப்புல ஏறத்தாழ 1.25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இருந்தா கூட ஏற்கனவே அந்த நாட்டோட நேஷனல் டெப்ட் இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணும்போது தான் அவங்களால ஈஸியா சர்வை பண்ண முடியும். மீன்ஸ் அப்படின்னா வளர்ச்சியடையாத நாடுகள்ல இலவசங்கள் கொடுக்கறதோ அல்லது பொருளாதாரத்துல முன்னுக்கு வராதவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு நம்ம வரோம் இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் சொல்லக்கூடிய வல்லரசு சொல்லக்கூடிய நாடுகளை கொடுக்கும்போது அந்த நாட்டோட பொருளாதார பின்னணி எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரையில அவங்க ராணுவ தளவாடங்களுக்கும் வெளிநாடுகளில் நிறுத்திருக்கக்கூடிய ராணுவ துருப்புகளுக்கும் நிறைய பணம் செலவு பண்றாங்க. இதுதான் முதல் பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனை நினைச்சுன்னா இவங்க மூக்க நுழைக்கிறதோ, அங்க அவங்களுடைய ராணுவ பலத்தை காமிக்கிறதோ, அதுக்கு செலவு பண்றதுதான் அந்த அமெரிக்க நாட்டு மக்களுடைய தலையில பெரிய கடனை கொண்டு வந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய செனட் சபை இருக்கு இல்லையா, அவங்க இந்த மாதிரிப்பட்ட பொருளாதார மசோதாக்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும்தான், எக்ஸிஸ்டிங் தேவையில்லாம செலவு செய்யறதை குறைக்கிறதுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை செயல்படுத்த முடிஞ்சா மட்டும்தான் டெட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். இல்லைன்னா இது அப்பப்போ கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, போன வாரம் ஃபுல்லாவே நெகட்டிவ்ல முடிவடைஞ்சு நம்ம மார்க்கெட் இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் நாளாவே பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டியும் சென்செக்ஸும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 83,530 119 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 25,574 82 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 50ல இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், பஜாஜ் ஃபைனான்ஸ்ல அரௌண்ட் 1.25% இருந்து 2% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டாடா கன்சியூமர், மேக்ஸ் ஹெல்த் ட்ரெண்ட் எல்லாம் நெகட்டிவ்ல இருந்தாங்க. அதுவும் குறிப்பா ட்ரெண்ட் அரௌண்ட் 7% இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வீக்கா இருந்துச்சு. நேஷனல் அலுமினியம் அரௌண்ட் 10% பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருந்துச்சு. டோரண்ட் ஃபார்மா, எஃப்எஸ்என், பாரத் டைனமிக்லாம் 4ல இருந்து 6% வரைக்கும் பாசிட்டிவ் பார்க்க முடிஞ்சுச்சு. டவுன்ல இருந்த மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ல வந்திருக்கு. இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா மார்க்கெட் ஏறுதாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும். அதுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்காவோட ஷட் டவுன் ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் வீக் வேலைக்கிழமை வரைக்கும் எஃபெக்ட் எடுத்திருந்தாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை சர்ப்ரைஸா 4,581 கோடி ரூபாய் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்க இன்னைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னும் டேட்டா வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை அப்லோட் பண்றேன். 24 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவில் 1 கிராம் 12,448 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் 11,410 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ 1,67,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நான் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சா கேளுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். See you tomorrow. Another super topic.